வணக்கம். அடுத்த விஐபி தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் சென்னை தான். தென் சென்னையில் யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டி போடுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தனை போட்டி போடுறாரு. பாஜக சார்பாக தன்னுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்க. சரி, இவங்க 3 பேருக்கும் பயங்கர டஃப்பாக இருக்கும். 3 பேரோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேலே கடந்த முறை வெற்றி பெற்ற போது கூட நன்றி தெரிவிக்க தொகுதி பக்கத்தே வரவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது கூட மக்களை நேரடியாக சந்திக்கவே இல்லை. ஜெயிக்கிறாங்க, போகிறாங்க, அப்புறமா தொகுதியை கண்டுக்கிறதே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க உடனே ஒரு ஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 5 வருஷமாக நடக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்களா? அவங்க அங்கெல்லாம் போகிறாங்கல்ல, நாடாளுமன்றத்துக்கெல்லாம் போகிறாங்கல்ல, போயிட்டு வரவங்களுக்கு என்ன பிரச்சனை? தொகுதி பக்கத்து கார்லேயே உட்காந்துட்டு பேசிட்டு தொகுதி மக்களுக்கு ஆறுதலாவது சொல்லிட்டு போகலாம்ல. அப்படிப்பட்ட சூழல் எதையுமே செய்யாமல் இவங்க பாட்டுக்கு ஓட்டு கேட்குறத மட்டும் சரி, ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் தொகுதி அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி சார்பாக, பலமான ஒரு கூட்டணி உள்ள ஒரு கட்சி சார்பாக அவங்க போட்டி போகிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்புகள் என்ன தான் இருந்தாலும் கடைசி கட்ட பட்டுவாடா எல்லாமே பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. அப்படிங்கிறதுனால ஜெயக்குமாரும் அவர் என்ன செஞ்சார், என் பையன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த மனதைரியத்தை பாராட்டலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் அவங்க பையன்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. கொடுக்கலன்னு இல்லை, கொடுக்குறது தயாராக இருந்தார். ஆனால் இவங்க கடைசி நேரத்தில் எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. காரணம், கூட்டணி அமையலை, சரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு அப்புறம் வந்த பிறகு எப்படி மக்கள் நம்மளை ஏற்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பசங்களை உள்ளே கொண்டு போய் இறக்கி விட்டு காலி பண்ணி அவங்களுடைய அரசியலை அஸ்தமம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மற்ற தலைவர்கள், ஒரு உதாரணத்துக்கு கேபி முனுசாமி, இவங்க எல்லாமே யோசிச்சுட்டு யாருமே போட்டி போடலை. ஆனால் ஜெயக்குமார் மட்டும் நம்ம பின்வாங்கினா நம்மளை கேவலமாக கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா அடிக்கடி செய்தியாளர் சந்திப்பில் நம்ம தான் பயங்கரமாக பில்டப்லாம் பேசுகிறோம், கண்டிப்பாக ஜெயவர்தனை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார். இவங்க 2 பேர்த்துக்கு மேலேயுமே அந்த தொகுதியில் அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போட்டாங்க. பாஜகவும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. வெற்றி பெறுதோ பொருளையோ ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அங்கே நிற்கணும் அப்படிங்கிறதுல பாஜக முடிவு பண்ணி தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டாந்து நிறுத்தினாங்க. சரி, இதில் இப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சி எக்ஸிட் போல் எடுத்ததில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கிட்டத்தட்ட ஒரு 37% வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது 37% வாக்குகளா அப்படிங்கும்போது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இவருக்கு அடுத்த இடத்துல யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் 3வது இடத்துக்கு போகிற அதிமுக இந்த தொகுதியில் தென் சென்னையில் 2வது இடத்துக்கு வருது. கிட்டத்தட்ட 37% திமுக வாங்கும்போது அவர் எதிர்த்து நிற்கிற ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் 27% வாக்குகளை வாங்குறார். கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை வித்தியாசம் வாங்கி தோல்வி அடைகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயக்குமார் ஏற்கனவே சொன்னார், என் பையன் இங்கே நின்றா கண்டிப்பாக ஜெயிப்பான், பாஜகவோட கூட்டணி வச்சனால தான் நாங்கள் தோற்றோம், சிறுபான்மையினர் அதிருப்தினால தான் நாங்கள் தோற்றோம், அதனால் கண்டிப்பாக இப்போ நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் மக்கள் எங்களை நம்புகிறாங்க, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ 10% வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைவார் அப்படின்னு எக்ஸிட் போல் சொல்லுது. சரி, இது ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19% வாக்குகளை வாங்கி 3வது இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 19% வச்சுக்கிங்களேன். 19% அப்படிங்கும்போது பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்தது அப்படின்னா 27 + 19 எவ்வளோ ஆச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 40%க்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்க முடியும். திமுகவை ஈஸியாக காலி பண்ணியிருக்க முடியும். ஜெயக்குமார், இந்த சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவங்க பேச்சை கேட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒரு தவறான முடிவுனால அதிமுக பல இடங்களில் தோகுது. இது பாஜக 2வது இடத்துக்கு நிறைய இடங்களில் வருது, வாக்கு சதவீதம் அதிகமாகுது. 2-3 இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. பார்க்கலாம் 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தென் சென்னையில் ஜெயக்குமாரோட பையன் தோக்குறார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.